ஒரு பெரிய காட்டில் பல விலங்குகள் அமைதியாக வாழ்ந்து வந்தன. அந்த காட்டின் ராஜாவாக ஒரு வலிமையான சிங்கம் வாழ்ந்து வந்தது. அந்த சிங்கத்தை எல்லா விலங்குகளும் மிகவும் பயந்து பார்த்தன. அது நடந்து வந்தாலே மற்ற விலங்குகள் எல்லாம் ஓடி ஒளிந்து கொள்வார்கள். ஒரு நாள் அந்த சிங்கம் காட்டில் வேட்டைக்காக சுற்றிக் கொண்டிருந்தது. அப்போது திடீரென்று சிங்கத்தின் காலில் ஒரு பெரிய முள் குத்திக் கொண்டது. ஆ என்று வலியால் சிங்கம் கர்ஜித்தது. முள் ஆழமாக குத்தியதால் சிங்கத்தால் நடக்கவே முடியவில்லை. அது ஒரு மரத்தின் கீழ் உட்கார்ந்து வலியால் அழுதது. அந்த வழியாக ஒரு சிறிய மனிதன் சென்று கொண்டிருந்தான். சிங்கத்தை பார்த்ததும் அவன் மிகவும் பயந்தான். ஆனால் சிங்கம் வலியால் தவிப்பதை பார்த்ததும் அவனுக்கு சிங்கத்தின் மீது இரக்கம் ஏற்பட்டது. மெதுவாக சிங்கத்திடம் அருகில் சென்றான். சிங்கமும் அந்த மனிதனை பார்த்தது. ஆனால் அது தாக்கவில்லை. மனிதன் மெதுவாக சிங்கத்தின் காலை பார்த்தான். அதில் ஒரு பெரிய முள் குத்தியிருப்பதை கவனித்தான். அவன் மெதுவாக முள்ளை பிடித்து எடுத்தான். முள் எடுத்தவுடன் சிங்கத்தின் வலி குறைந்தது. சிங்கம் மெதுவாக துவாக எழுந்து நின்றது. சிங்கம் அந்த மனிதனை நன்றியுடன் பார்த்தது. அது அவனை தாக்காமல் அமைதியாக காட்டுக்குள் சென்றுவிட்டது. சில நாட்கள் கழித்து அந்த மனிதன் வேட்டையாடிகளால் பிடிக்கப்பட்டான். அவர்கள் அவனை ஒரு கூண்டில் அடைத்தார்கள். அந்த மனிதனை சிங்கத்திற்கு உணவாக கொடுக்க முடிவு செய்தார்கள். மறுநாள் அந்த மனிதனை சிங்கம் இருக்கும் இடத்துக்கு கொண்டு வந்தார்கள். அந்த மனிதன் மிகவும் பயந்தான். ஆனால் அந்த சிங்கம் அவனை பார்த்ததும் அது அவனை அடையாளம் கண்டது. அதே மனிதன்தான் தன்னுடைய காலில் இருந்த முள்ளை எடுத்தவன். சிங்கம் அவனை தாக்காமல் அவனை சுற்றி அன்பாக நடக்க ஆரம்பித்தது. அதை பார்த்த அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள். அப்போது அவர்கள் அந்த மனிதனை விடுவித்தார்கள். அந்த மனிதனும் சிங்கமும் நண்பர்களாகிவிட்டார்கள். நீதி: நாம் மற்றவர்களுக்கு செய்யும் உதவி ஒரு நாள் நமக்கே திரும்பி வரும்.